ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, என்டிபிசி ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்டு 22. ஓகேங்களா? ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் ஃபைட்டர்ஸ். இப்போ எடுத்துகிட்டு வந்த கொஷின் பார்த்தீங்கன்னா 2025ல் கேட்ட கொஷின். ஓகேங்களா? ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக கொஷினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்க, இல்லை ஏற்கனவே பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் நான் போடுறேன் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுடைய ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணுங்கள். இப்போ நம்ம டேரெக்டாக கொஷினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன பண்ணிடுறாங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். டீலேருந்து ஓகே. ஸோ டீலேருந்து ஓகே என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க? ஸோ டி வந்து 20, ஓ வந்து 15. ஸோ -5 பண்ணியிருக்காங்க. அண்டு ஓலேருந்து ஜே வந்திருக்கு. ஸோ ஓலேருந்து ஜேக்கும் பார்த்தீங்கன்னா -5 தான் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட் லெட்டர்லேருந்து செகண்ட் லெட்டரு அண்டு தேர்ட் லெட்டருக்கு வந்து -5 பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லேருந்து ஜிக்கு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். எல் வந்து 12, ஜி வந்து 7. ஸோ -5 பண்ணியிருக்காங்க. கரெக்டு தான். தென்னு எல்லேருந்து ஜிலேருந்து சிக்கு. ஸோ ஜிலேருந்து சி பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஜி வந்து 7 அண்டு சி வந்து 3. ஸோ பார்த்தீங்கன்னா -4 தான் பண்ணியிருக்காங்க. -5 பண்ணலை. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பு தான். இப்போ நம்ம டேரெக்டாக செகண்ட் ஆப்ஷன் போயிடலாம். சிலேருந்து எக்ஸ் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். சிலேருந்து எக்ஸுக்கு கரெக்டாக நம்மளுக்கு -5 தான் பண்ணியிருக்காங்க. தென் எக்ஸ்லேருந்து எஸ் பார்க்கணும். ஸோ எக்ஸ்லேருந்து எஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னாலும் -5 தான் பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போ நம்ம இந்த செகண்ட் லெட்ரு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் லெட்டருக்கு கலரை மாற்றிப்போம். ஒய்லேருந்து டி கொடுத்துருக்காங்க. ஒய்லேருந்து டீக்கு பாருங்கள் -5 தான் பண்ணுறாங்க. டீலேருந்து ஓக்கு -5 தான். ஆப்வியஸாக பார்த்தா தெரியுது. இப்போ நம்ம ஹெச்லேருந்து சி பார்க்குறோம். ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 8, சி வந்து 3. ஸோ -5 பண்ணியிருக்காங்க. பார்த்தாலே தெரியுது. தென்னு என்ன பார்க்குறோன்னா சியிலேருந்து எக்ஸ் பார்க்குறோம் ஃபைட்டர்ஸ். சியிலேருந்து எக்ஸ் பாருங்கள் -5 தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செகண்ட் ஆப்ஷனில் கரெக்டாக மேட்ச் ஆகுது. அதனால் நான் செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 1. ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்ம இந்த செகண்ட் கொஷின் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துலாம். வாட் வில் பி த ரிசல்டன்ட் இஃப் த தேர்ட் டிஜிட் ஆஃப் த ஹையஸ்ட் நம்பர், ஓகேங்களா, இஸ் ஆடட் டு த ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் த லோயஸ்ட் நம்பர். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மிக உயர்ந்த எண்ணின் மூன்றாவது இலக்கத்தை மிக குறைந்த எண்ணில் முதல் இலக்கத்துடன் கூட்டினால் என்ன வரும்? ஓகேங்களா? ஸோ மிக உயர்ந்த எண் என்னன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். எது மிக உயர்ந்த எண்? 862. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டிஜிட் எடுக்க சொல்கிறாங்க. தேர்ட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 2. ஓகேங்களா? ஸோ மிக குறைந்த எண்ணில் ஃபஸ்ட்டு டிஜிட். மிக குறைந்த எண் வந்து பார்த்தீங்கன்னா 205. இதில் ஃபஸ்ட் டிஜிட் வந்து 2. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்கிறாங்க ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு 4 வருது. ஸோ அப்படி 4 வர மாதிரி நம்மளுக்கு எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 2. ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்ம தேர்ட் கொஷின் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஹவு மெனி சச் அ நம்பர்ஸ், ஓகேங்களா? ஸோ நம்பர்ஸ் சொல்கிறாங்க விச் இஸ் இமிடியட்லி ப்ரெசிடட் பை எ நம்பர் அண்ட் ஆல்சோ ஃபாலோடு பை எ நம்பர். ஓகேங்களா? அப்போ மூணுமே நம்பர் வரணும். ஓகேங்களா? ஸோ எத்தனை எண்கள் உள்ளன, எண்களுக்கு எண்ணு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றும் உடனடியாக ஒரு எண்ணால் முன்னோக்கி அண்டு ஒரு எண்ணை பின்தொடர்கின்றது. ஸோ தமிழில் நீங்கள் பார்த்தாலும் எண்ணு தான் வரும். அப்போனா 3 எண்ணு வர மாதிரி எங்கே எத்தனை பேர் இருக்குன்னு பார்க்கலாமா ஃபைட்டர்ஸ்? ஓகே, இங்கே பாருங்கள், இது ஒரு பேர் கிடச்சிருக்கு. தென் அப்புறம் பாருங்கள் 981, இது ஒரு பேர். அதுக்கப்புறம் 819, இது ஒரு பேர். ஓகேங்களா? தென்னு 249 ஒரு பேர். தென் 497 ஒரு பேர். அண்டு 972 இது ஒரு பேர். ஓகேங்களா? ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஒரு எத்தனை பேர் கிடச்சிருக்கு ஃபைட்டர்ஸ்? இது ஒரு 3 மொத்தம் 6 பேர் கிடச்சிருக்கு. அப்போ 6 இருக்கான்னு பாருங்கள். நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. ஏபிசிடி வச்சு தான் கேட்டிருக்காங்க. இதுவும் சிம்பிளாக தான் ஃபைட்டர்ஸ் இருக்கும், கஷ்டமாலாம் இருக்காது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம நம்பர்ஸ் பார்த்துருவோமா? ஸோ 14லேருந்து நம்மளுக்கு 2 வந்திருக்கு. தென் அப்போனா என்ன பண்ணுறாங்க? -12 பண்ணுறாங்க. 18லேருந்து என்ன வந்திருக்கு? 2 வந்திருக்கு. என்னடா இது? 14லேருந்தும் 14லேருந்து -2 வந்திருக்குல்ல. அப்போனா -16 பண்ணுறாங்க ஃபைட்டர்ஸ். கரெக்டாக? -16 பண்ணுறாங்க. அப்போ 18லேருந்து 2க்கு வந்து -16 பண்ணியிருக்காங்க. கரெக்டு தான். தென் 4 இருக்குது. அப்போ பாருங்கள், 4லேருந்து நம்ம -16 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? -12 வரணும். -12 வர மாதிரி பாருங்கள், ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஆப்ஷன் 3யா? ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 4. ஓகேங்களா? ஸோ 4th கொஷினும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சூப்பர். நம்ம 5th கொஷின் போயிடலாமா? ஸோ ஏபிசிடி
ஜி ஹெச் அண்ட் ஐ ஆர் சிட்டிங் இன் சர்க்குலர் டேபிள் ஃபேஸிங் சென்டர்னு சொல்கிறாங்க. அப்போ சர்க்கிள் ஒன்று போட்டுக்கலாம். ஸோ எத்தனை பேர் 2 4 6 7 பேர். ஸோ 7 பேர் வரா மாதிரி சர்க்கிள் போட்டுக்கலாம் ஃபைடர்ஸ். போட்டாச்சு. இப்போ நம்ம பாயிண்ட்ஸை வந்து ஃபில் பண்ண வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜி சிட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் டி. ஓகே. தென் பி சிட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் சி அண்ட் சி கெட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஏ. ஸோ இங்கே சி பி பற்றி 2 டைம் பேசிடுறாங்க. அதை ஃபஸ்ட்டு நான் போடுறேன். ஓகேங்களா? ஓகே. அப்போ பி சிட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் சி. பி வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் சி. ஓகே, அதை நான் போட்டேன். தென் சி சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஏ. ஏக்கு செகண்ட் லெஃப்ட்டில் தான் வந்து சி வராரு. அதையும் நான் போட்டுட்டேன். ஓகேங்களா? தென் வேறு என்ன பாயிண்ட் ஃபைடர்ஸ் பேசியிருக்காங்க. ஐ சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் டி. ஐ சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் டி. ஓகேங்களா? ஸோ அப்போ எங்கே போட்டால் கரெக்டாக வரும்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இங்கே நான் டி போட்டேன்னா ஐ வந்து எனக்கு ஏவா இருக்கிற இடத்த வந்துடுது. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே டி போடுறேன். இங்கே டி போட்டால் எனக்கு ஐ இங்கே போடலாம். ஓகேங்களா? தென் ஜி பேசுகிறாங்களே. ஜி எங்கே சொல்கிறாங்க. ஜி சிட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் டி. ஜியும் போட்டுட்டேன். ஸோ ரிமைனிங் என்னப்பா இருக்குது நம்மளுக்கு. ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெச் தான் இருக்குது. ஸோ ஹெச்சை நம்ம இங்கே போட்டுப்போம். ஸோ இப்போ ஹெச் போட்டதுனால ஹூ சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் ஹெச். ஸோ தேர்ட் டு த ரைட் ஆஃப் ஹெச்சுக்கு வந்து நம்மளுக்கு ஐ தான் வராரு. அப்போ ஐ எங்கே இருக்குன்னு பாருங்கள். செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஆப்ஷன் 2வா? யா, ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 5. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். தமிழில் ஒரு டைம் சால்வ் பண்ணிட்டா. யா. ஸோ தமிழில் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு சர்க்கிள் போட்டுப்போம். ஓகே. ஸோ 7 பேரும் சொல்லியிருக்காங்களே. 7 பேர் வர மாதிரி போட்டாச்சு. இப்போ நம்ம பாயிண்ட்டை ஃபில் பண்ண வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜி வந்து பார்த்தீங்கன்னா டிக்கு உடனடியாக இடதுபுறத்தில் உள்ளார். அதாவது ஜி வந்து பார்த்தீங்கன்னா டிக்கு உடனடியாக இடதுபுறத்தில் ஜி இருக்கிறாரு. போட்டுட்டேன். தென் பிசியும் அதை ஹோல்ட் பண்ணி வைப்போம். அதுக்கப்புறம் வேறு என்ன பாயிண்ட் கொடுத்துருக்குங்க ஃபைட்டர்ஸ். இந்த நான் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஐ. ஓகேங்களா? ஸோ இங்கே மிஸ்டேக் ஆகிடுச்சு. சாரி ஃபார் தட். ஐ. ஓகேங்களா? ஐ வந்து பார்த்தீங்கன்னா டிக்கு இடதுபுறத்தில் 3ஆவதாக உள்ளார். டிக்கு இடதுபுறத்தில் 3ஆவதாக ஐ இருக்கிறாரு. ஸோ ஐயோட பொசிஷன் இங்கே நான் போட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஐயோட பொசிஷன் அங்கே வந்ததுனால வேறு என்ன பாயிண்ட்டு போடலான்னு பாருங்கள். ஓகே, டிஐ போட்டாச்சு. தென் பி சிக்கு உடனடியாக இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். ஃபைட்டர்ஸ் அப்போ எந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு போடலாம். பி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கு உடனடியாக இடதுபுறத்தில் வரா. அப்போது பி இங்கே போடுறேன்னு வச்சுங்க ஃபார் எக்ஸாம்பிள். தென் ஏக்கு இடதுபுறத்தில் 2ஆவதாக உள்ளார். யார்? சி வந்து. அப்போ இங்கே சி போட்டதுனால எனக்கு அங்கே வரதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ நான் இங்கே ஏ போட்டால் நான் வந்து இங்கே சி போடலாம். அங்கே சி போட்டதுனால நான் இங்கே தான் பி போட்டாகணும். ஓகேங்களா? ரிமைனிங் ஹெச் வந்து நான் இங்கே தான் போட்டாகணும். ஓகேங்களா? ஸோ அப்படி போட்டால் தான் எனக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஏக்கு சிக்கு 2வது லெஃப்ட்டில் வந்து ஏ இருக்கிற மாதிரி. ஓகேங்களா தான்? கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கொஷின்னா, ஹெச்சுக்கு தேர்ட் ரைட்டில் யார் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஹெச்சுக்கு தேர்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐ இருக்கார். ஸோ ஐ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 5. இப்போ நம்ம 6th கொஷின் பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். ஸோ 6th கொஷினும் அதே மாதிரி கொஷின் தான். ஸோ ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறோம். சர்க்கிள் போட்டு எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க. 2 4 6 7 பேர். ஸோ அதேமாரி 7 பேர் போட்டாச்சு. இப்போ அவங்க கொடுத்துக்கிற பாயிண்ட்டை நம்ம ஃபில் பண்ண வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்துருங்க. சி என்பவர் பிக்கு இடதுபுறத்தில் 3ஆவதாக இருக்கிறாரு. அண்டு ஏ என்பவர் ஜிக்கு இடதுபுறத்தில் 2ஆவதாக உள்ளார். ஏ என்பவர் ஜிக்கு இடதுபுறத்தில். ஸோ ஜிக்கு இடதுபுறத்தில் 2ஆவதாக வந்து ஏ இருக்கிறாரு. ஸோ இதை போட்டிருக்கோம். தென் ஜி என்பவர் சிக்கு அருகில் இருப்பவர் அல்ல. ஓகே, அதாவது ஜி என்பவர் சிக்கு அருகில் இருப்பவர் அல்ல. சிக்கு அருகில் இல்லைன்னா அப்போ வேறு எங்கே சி வரணும். இங்கே வரலாம், இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். ஸோ இந்த 3 இடத்துல சி வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் பார்த்தல. சி என்பவர் பிக்கு இடதுபுறத்தில் 3ஆவதாக உள்ளார். சி என்பவர் பிக்கு இடதுபுறத்தில் 3ஆவதாக உள்ளார். அப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஜி வந்ததுனால நம்மளுக்கு இங்கே சி வராது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சியை இப்போதைக்கு நான் அழிச்சிடுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே சி வராது. அப்போ இந்த 2 இடத்துல தான் சி வரும். ஸோ அப்போ பாருங்கள், திருப்பி நம்மளுக்கு அதே பாயிண்ட் வரும். சி என்பவர் பிக்கு இடதுபுறத்தில் 3ஆவதாக உள்ளார். ஸோ இங்கே ஏ வந்ததுனால நம்மளுக்கு இங்கே சி வராது. ஓகேங்களா? அதனால் நான் இந்த சியும் அடிச்சிடுறேன். ஓகேங்களா? இங்கே ஜி வந்ததுனால இங்கே சி வரதுக்கு சான்ஸ் இல்லை. பிகாஸ் இங்கே நீ ஜி வந்தாலும் பி போட முடியாதுல்ல அங்கே.
அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து சி வராது, அந்த சி கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இந்த சி நான் கேன்சல் பண்ணிட்டேன். தென் நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஏ வந்ததுனால நம்மளுக்கு இந்த இடத்த சி வராது. ஓகேங்களா? அப்போது இந்த சியும் நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ அப்போது பிக்கு 3வது லெஃப்ட்டில் தானே சி இருக்காரு. அப்போது இங்கே பி போடுறேன். ஓகேங்களா? அப்போ 3வது லெஃப்ட்டில் சி கரெக்டாக வந்துடுறாரு நம்மளுக்கு. தென் அதுக்கப்புறம் என்ன பாயிண்ட்டு இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். டி என்பவர் ஈக்கு அருகில் டி என்பவர் ஈக்கு அருகில் இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். அப்போ 2 பேரும் ஒன்றா வரணும். அப்போ டி என்பவர் ஈக்கு அருகில் இடதுபுறத்தில். அப்போ இங்கே இ, இங்கே டி. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் போட்டுடலாம். தென் ரிமைனிங் இருக்கிறது நம்மளுக்கு எஃப் மட்டும்தான். ஸோ எஃப் இங்கே போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ கொஷின் என்னென்னா, ஏவின் இடதுபுறத்தில் இருந்து எண்ணும்போது, ஏல இடதுபுறத்தில் எண்ணும்போது ஏக்கும் ஈக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ, சி 2 பேர் இருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா? ஆப்ஷன் 1 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் இங்கிலீஷ்லேயும் ஒரு டைம் சால்வ் பண்ணிடுறேன். என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாமா? ஓகே, ஸோ விட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். சி சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் பி. ஸோ சி சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் பி போட்டாச்சு. தென் ஏ சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஜி. அது இன்னும் தெரியல. ஜி இஸ் நாட் இமிடியேட் நெய்பர் ஆஃப் சி. ஸோ அப்போது ஜி வந்து இங்கே வரலாம், இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். ஓகேங்களா? இந்த பாயிண்ட்டை இப்போ நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். தென் அதுக்கப்புறம் வேறு என்ன ஃபைண்ட் சொல்லுங்க. டி சிட்ஸு இமிடியேட்டு லெஃப்ட் ஆஃப் இ. ஜி டியை பற்றி பேசுகிறாங்க. டி சிட்ஸு இமிடியேட்டு லெஃப்ட் ஆஃப் இ. ஓகே, அது எங்கே ஃபைட்டர்ஸ் வரும் யோசிச்சிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் பார்த்தல. என்ன பாயிண்ட் பார்த்தோம்? சி சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் பி போட்டாச்சு. ஏ சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஜி. ஏ சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஜி. அதை போட்டாக்கணும் நம்ம. அப்போது நம்மளுக்கு இந்த சைடில் வராது. ஏன்னா இங்கே சி வந்ததுனால இந்த ஜி இங்கே வரதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால் நான் இப்போ இந்த ஜியை வந்து நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏ சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஜி. ஸோ விடஸ் இந்த ஜி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்? ஸோ ஈக்கு இமிடியேட் லெஃப்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டி வராரு. அப்போ டி இங்கே போட்டாச்சு. ரிமைனிங் எஃப் தான் இருக்குது. எஃப் இங்கே போட்டாச்சு. இப்போ நம்ம கொஷின் என்னென்னா, ஹவு மெனி பீப்புள் சிட் பிட்வீன் ஏ அண்ட் வி வென் கவுண்டர் லெஃப்ட் ஆஃப் ஏ. ஸோ லெஃப்ட் ஆஃப் ஏனா இந்த டைரக்ஷன் தான். அப்போ 2 பேர் இருக்காங்க, சியும் எஃப்பும். ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6. நம்ம 7th கொஷின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தலாமா? ஓகே, சிலேருந்து இ வந்திருக்கு. சிலேருந்து இக்கு என்னப்பா பண்ணுறாங்க? +2 தான். தென் இலேருந்து ஜிக்கு +2. டேரெக்டாக நம்ம ஐலேருந்து +2 பண்ணிடலாம் ஃபைட்டர்ஸ். ஐலேருந்து +2 பண்ணால் நம்மளுக்கு கே வரும். ஸோ கேல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பாருங்கள். நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, தென் எக்ஸ்லேருந்து ஜெட்டுக்கு என்ன பண்ணுறாங்க? +2 பண்ணுறாங்க. ஜெட்லேருந்து பிக்கு +2 தான். தென் டிக்கும் +2. டிலேருந்து +2 பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு எஃப் வருது. ஸோ செகண்ட் லெட்டர் எஃப் வர மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 7. ஓகே, இப்போ நம்ம 8th கொஷின் பார்த்துலாமா? சிலாகிசம் கொஷின். ஆல் ஃப்ரூட்ஸ் ஆர் பனானா. எல்லா பழங்களும் வாழைப்பழங்கள் சொல்கிறாங்க. ஸோ ஆல் ஃப்ரூட்ஸ் ஆர் பனானா போட்டாச்சு. தென் சம் பனானாஸ் ஆர் க்ரீன்னு சொல்கிறாங்க. அதாவது சில வாழைப்பழங்கள் பச்சை, அதுவும் போட்டுட்டேன். தென் ஆல் க்ரீன்ஸ் ஆர் லீவ்ஸு. எல்லா பச்சைகளும் இலைகள்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா பச்சைகளும் இலைகள். அதையும் போட்டுட்டேன். ஸோ இதுக்கு நேம் கொடுக்கணும்ல. ஸோ கொடுத்துட்றேன் பாருங்கள். ஸோ வைடஸ் இது வந்து லீவ்ஸு. வெயிட், இது வந்து லீவ்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீனு. ஓகேங்களா? தென் உள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டு, வெளியே இருக்கிறது பார்த்திங்கன்னா பனானா. ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்கும் நான் பேர் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம கன்க்ளூஷன் ரீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சம் ஃப்ரூட்ஸ் ஆர் பனானான்னு சொல்கிறாங்க. சம் ஃப்ரூட்ஸ் வந்து பனானா இருக்கும். ஏன்னா பனானாக்குள்ளே தான் ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போ சம் ஃப்ரூட்ஸ் வந்து பனானா கரெக்டு தான். சில பழங்கள் வந்து வாழைப்பழங்கள் கரெக்டு தான். ஓகேங்களா? ஏன்னா என்ன சொல்கிறது, வாழைப்பழத்துக்குள்ளே தான் பழங்களே இருக்குது. அதனால் சில வாழைப்பழங்கள் சில பழங்கள் வாழைப்பழங்கள் கரெக்டு தான். ஓகேங்களா? தென் சம் க்ரீன்ஸ் ஆர் லீவ்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சம் க்ரீன்ஸ் ஆர் லீவ்ஸ் தான். ஏன்னா எல்லா க்ரீனுமே லீவ்ஸுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ சம் க்ரீன்ஸ் ஆர் லீவ், இதுவும் கரெக்டாக தான் இருக்கும். சில பச்சைகள் இலைகள் கரெக்டு தான் ஃபைட்டர்ஸ். அப்போ போத் கன்க்ளூஷன் 1 and 2 எங்கே ஃபாலோ ஆகுதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் ஃபாலோ ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 1 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 8. ஓகேங்களா? ஸோ 9th கொஷின் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தலாமா ஃபைட்டர்ஸ். டஸ் நாட் பிலாங் டு த குரூப். அதாவது 3 ஆப்ஷன் சேமாக இருக்கும். அது நம்மளுக்கு தேவையில்லை. ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அதை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எல்லேருந்து எம்முக்கு என்ன பண்ணுறாங்க ஃபைட்டர்ஸ்? +1 பண்ணுறாங்க.
கேலேருந்து ஐ வந்திருக்கு, கேலேருந்து ஐக்கு -2 பண்ணுறாங்க. தென் ஐலேருந்து ஜி, ஐலேருந்து ஜிக்கு -2, கியூலேருந்து ஓ -2. அப்போ என்ன ஃபஸ்ட் ஆப்ஷன் தான். பிகாஸ் 3 ஆப்ஷன்லேயும் ஒரே லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஃபஸ்ட் ஆப்ஷனில் மட்டும் டிஃப்ரெண்டான லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் 1 தான் கரெக்டாக இருக்கும். என்ன ஃபைட சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம 10th கொஷின் போயிடலாம். சூப்பர். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். வாட் வில் பி த ரிசல்டன்ட் இஃப் த செகண்ட் டிஜிட் ஆஃப் த ஹையஸ்ட் நம்பர். ஸோ ஹையஸ்ட் நம்பரோட செகண்ட் டிஜிட், ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணுறாங்க ஃப்ரம் த லோவஸ்ட் நம்பர், தேர்ட் டிஜிட் ஆஃப் த லோவஸ்ட் நம்பர், தேர்ட் டிஜிட் ஆஃப் த லோவஸ்ட் நம்பர். ஸோ என்ன சொல்கிறேன்னா, மிக உயரிய எண்ணில் இரண்டாவது இலக்கம். மிக உயரிய எண் எதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், 799. அதில் இரண்டாவது இலக்கம் வந்து 9, ஓகேங்களா. இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சப்ராக்டட் ஃப்ரம் த தேர்ட் டிஜிட் ஆஃப் த லோவஸ்ட் நம்பர். ஸோ லோவஸ்ட் நம்பர் எதுன்னு பாருங்கள் 144, ஓகேங்களா. இதை வந்து நம்ம வந்து 9லேருந்து மைனஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ 4 - 9 போடுங்க, என்ன வருதுன்னு பாருங்கள் -5 வருது. ஸோ -5 எங்கே இருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு 4th ஆப்ஷனில் இருக்கா. ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 10, ஓகேங்களா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா ஃபைட்டர்ஸ், 11th கொஷின். ஓகே, இதில் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், எக்ஸாம்ஸ் நடக்குது, ஓகே, மண்டேலேருந்து சண்டே வரலும், ஓகே. ஸோ ஃபைட்டர்ஸ் இப்போ இந்த மாதிரி கொஷினுக்கு நீங்கள் என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு நடக்கிற ஈவெண்ட்டை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். அப்போ வந்து நம்மளுக்கு மண்டே தான் ஃபஸ்ட்டு வருது, தென் டியூஸ்டே வருது, வெனஸ்டே வருது, தேர்ஸ்டே வருது, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எழுதிங்க. இப்போ நம்மளுக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதை அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம், ஓகேங்களா. சூப்பர். ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆர் ஆஸ் அ எக்ஸாம் ஆன் தேர்ஸ்டே. ஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டேல எக்ஸாம் நடக்குது, அதை போட்டோம். தென் நோ ஒன் ஆஸ் எக்ஸாம் பிஃபோர் வி. ஸோ வீக்கு முன்னாடி எந்த எக்ஸாமும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க, அதையும் நான் போட்டுட்டேன். தென் யூ ஆஸ் எக்ஸாம் இம்மிடியட்லி பிஃபோர் ஆர். அதாவது யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆருக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு, ஓகேங்களா. யூ ஆஸ் எக்ஸாம் இம்மிடியட்லி பிஃபோர் ஆர் பட் ஆஃப்டர் எஸ்ஸுக்கு அப்புறம் நடந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு ஆர் இங்கே இருக்குது, அப்போ எஸ்ஸு யூஎஸ் இங்கே போட்டுக்கலாம், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2 கேப் தான் எம்டியாக இருந்தது, அதனால் யூஎஸ் இங்கே போட்டுட்டேன் கரெக்டாக. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் கியூவை பற்றி பேசுகிறாங்க. ஸோ கியூவை பற்றி என்ன சொல்கிறேன்னா, கியூ ஆஸ் எக்ஸாம் பிஃபோர் டி, ஓகேங்களா. டீக்கு முன்னாடி கியூக்கு எக்ஸாம் நடக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட் ஆஃப்டர் பிக்கு அப்புறம் நடக்குது. ஸோ அப்போது ரிமைனிங் 3 ஸ்பேஸ் தான் இருக்குது, அதில் நான் அந்த கொடுத்துருக்கிற டேட்டாவை போட்டுட்டேன். இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்னென்னா, ஹவு மெனி பீப்புள் ஹேவ் எக்ஸாம் பிட்வீன் எஸ் அண்ட் டி. ஸோ எஸ் இங்கே இருக்காரு, டி இங்கே இருக்காரு, இடையில எத்தனை பேர் இருக்காங்க, 4 பேருக்கு எக்ஸாம் நடந்திருக்கு. அப்போது செகண்ட் ஆப்ஷனா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 11, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தமிழ்லையும் ஒரு டைம் சால்வ் பண்ணிட்டா, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சால்வ் பண்ணிடலாம், ஓகே. ஸோ ஃபைட்டர்ஸ் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆர் வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தேர்வு நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வியாழன் வந்து 6 நம்ம போட்டுக்கலாம், ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், வீக்கு முன் யாருக்கும் தேர்வு இல்லை, அதாவது வீக் முன்னாடி யாருக்கும் தேர்வு நடக்கலன்னு சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக திங்கக்கிழமை தான் வீக் எக்ஸாம் நடந்திருக்கும், அதுக்கு முன்னாடி தான் எந்த தேர்வும் நடக்கலை, அதனால் நான் திங்கக்கிழமை வி போட்டேன். தென் யூக்கு பார்த்தீங்கன்னா ஆருக்கு முன் உடனடியாக தேர்வு நடந்துள்ளது, அதாவது யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆருக்கு முன்னாடி யூ நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆனால் எஸ்ஸுக்கு பிறகு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எஸ்ஸுக்கு பிறகு அப்போனா யூஎஸ் இங்கே வருமா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஓகே. தென் கியூ பற்றி பேசுகிறாங்க ஃபைட்டர்ஸ். கியூ வந்து பார்த்தீங்கன்னா டீக்கு முன்னால், ஓகேங்களா. அதாவது டீக்கு முன்னாடி நடந்திருக்கு, ஆனால் பிக்கு பிறகு, ஓகேங்களா. பிக்கு பிறகு தேர்வு உள்ளது அப்படின்னு இருக்குது. அப்போ டி கியூ பி போட்டுக்கலாம். இப்போ கொஸ்டின் என்னென்னா, எஸ்ஸுக்கும் டிக்கும் இடையில் எத்தனை பேர், எஸ் எங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க, டி எங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க, இடையில் வந்து 4 பேர் இருக்காங்க. அதனால் ஆப்ஷன் 2 நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெரி 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 ஈஸி கொஷின் ஃபைட்டர்ஸ். அதே மாதிரி கொஷின் தான், சேம் கொஷினே ரிப்பீட் ஆகிருக்கு, பட் டேட்டா மட்டும் வேறு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. சூப்பர். இப்போ இதையும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, ஓகேங்களா. சூப்பர். இப்போ நமக்கு என்னப்பா சொல்கிறாங்க, ஆர் ஆஸ் எக்ஸாம் ஆன் வெனஸ்டே. ஸோ வெனஸ்டேல வந்து ஆருக்கு எக்ஸாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ அப்போது ஆர் ஆஸ் எக்ஸாம் ஆன் வெனஸ்டே போட்டாச்சு. தென் எக்ஸாக்ட்லி 3 people ஹேவ்
எக்ஸாம் பிட்வீன் ஆர் அண்ட் கியூ. ஸோ ஆருக்கும் கியூக்கும் நடுவில் 3 பேருக்கு எக்ஸாம் நடக்குது. அப்போ சண்டேல தான் கியூ வருவார். நம்மளுக்கு அங்கே தான் பொசிஷன் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது. தென் வியை பற்றி பேசுகிறாங்க ஃபைட்டர்ஸ். வி ஹேஸ் எக்ஸாம் இமிடியட்லி ஆஃப்டர் எஸ். அதாவது எஸ்ஸுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா விக்கு எக்ஸாம் நடக்குது. ஓகேங்களா? அந்த பாயிண்ட் கரெக்டாக இருக்குது. தென் அண்டு டி ஹேஸ் எக்ஸாம் இமிடியட்லி பிஃபோர் எஸ். கரெக்டாக இந்த 3 பேர் ஒன்றா வர மாதிரி இருக்குது ஃபைட்டர்ஸ். அப்போது வி எஸ் டி இங்கே போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக வந்திருக்கு. தென் அதுக்கப்புறம் என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்லி 3 people ஹேவ் எக்ஸாம் பிட்வீன் பி அண்ட் எஸ். ஸோ 3 people ஹேவ் எக்ஸாம் பிட்வீன் பி அண்ட் எஸ்னா இங்கே தான் பி போட்டாக்கணும், அதாவது மண்டேல. ஸோ ரிமைனிங் யார் இருக்குது நம்மளுக்கு? ரிமைனிங் யாருப்பா இருக்குது? யூ தான் இருக்காரு. ஸோ யூவும் போட்டாச்சு. இப்போ கொஸ்டின் என்னன்னா, ஹூ ஹேஸ் எக்ஸாம் ஆன் சண்டே? அடப்பாங்களா, இதை ஃபஸ்ட்டே போட்டுருக்கலாம் பொழுது. ஸோ ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 12. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற ஃபைட்டர்ஸ். இப்போ நான் தமிழ்லேயே ஒரு டைம் சால்வ் பண்ணிட்டா? ஓகே ஓகே. ஸோ ஃபைட்டர்ஸ் இப்போ நான் தமிழ்லேயும் சால்வ் பண்ணுறேன். நல்லா பாருங்கள். ஓகே. ஸோ நம்மளுக்கு என்னென்னா, ஆருக்கு புதன்கிழமை தேர்வுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆர் வந்து நான் வெனஸ்டே போட்டுட்டேன். தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஆருக்கும் கியூக்கும் இடையில் சரியாக 3 பேருக்கு தேர்வு உண்டு. அப்போது சண்டேல ஞாயிற்றுக்கிழமை கியூ போட்டால் தான் ஆருக்கும் கியூக்கும் நடுவில் 3 பேர் வருவாங்க. பிகாஸ் நீங்கள் ஆருக்கு ரைட் சைடில் போட முடியாது, ஏன்னா 2 பேர் தான் இருக்காங்க. அதனால தான் நான் லெஃப்ட் சைடு போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், எஸ்ஸுக்கு அடுத்தபடியாக விக்கும் எஸ்ஸுக்கு முன்பாக டிக்கும் தேர்வு உண்டு. அதாவது எஸ்ஸுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா விக்கு நடக்குது, ஆனால் எஸ்ஸுக்கு முன்பாக டி நடக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 3 பேர் ஒன்றா வர மாதிரி எங்கே போடலான்னு பாருங்கள். இங்கே தான் போட முடியும். ஸோ இங்கே நான் போட்டுட்டேன். ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் பிக்கும் எஸ்ஸுக்கும் இடையில் 3 பேருக்கு தேர்வு உண்டு. ஓகே, பிக்கும் எஸ்ஸுக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ எஸ் இங்கே இருக்காரு, அப்போ பி இங்கே போட்டால் தான் 3 பேர் இடையில வருவாங்க. ஸோ ரிமைனிங் வந்து யூ தான் இருக்குது. யூ போட்டுட்டேன். ஸோ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன, ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு தேர்வுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா கியூக்கு தான் எக்ஸாம் நடக்குது. ஸோ ஆப்ஷன் 4 யா. ஸோ ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 12. நம்ம 13th கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். ஓகே. ஸோ மிஸ்ஸிங் நம்பர் கொஸ்டின். ஸோ பார்த்தாலே தெரியுது, -2 பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் -4, தென் -6, நெக்ஸ்ட்டு -8. ஸோ நெக்ஸ்ட் என்னப்பா, -10 தான் இருக்க முடியும். அப்போ 8, 5, 2 எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷனில் இருக்கா? யா, ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 13. தென் 14th கொஸ்டின் ஃபைட்டர்ஸ், இது என்ன பண்ணியிருக்காங்க பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் நம்பரே பார்ப்போம், நம்ம சொன்ன மாதிரி எப்பயுமே. ஸோ நம்பர் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, 11 ஆட் பண்ணுறாங்களா ஃபைட்டர்ஸ்? யா. ஸோ இங்கேயும் பாருங்கள் 11 ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 11 ஆட் பண்ணுங்கள், நம்மளுக்கு 14 வரணும். ஸோ 14 வர மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தேங்க் காட், நோ ப்ராப்ளம். ஸோ டேரெக்டாக நம்ம ஹெச்லேருந்து டி பார்க்கலாம். ஸோ ஹெச்லேருந்து டிக்கு என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க, -4 பண்ணுறாங்க. கரெக்டாக? அதேமாதிரி ஜேலேருந்து எஃப்க்கு -4 தான். பிகாஸ் ஜே வந்து 10, எஃப் வந்து 6. ஸோ -4 பண்ணுறாங்க. கரெக்டாக? ஸோ இப்போ எஸ்லேருந்து நம்ம -4 பண்ணோம். எஸ் வந்து 19. ஸோ -4 பண்ணால் நம்மளுக்கு 15 வரும். 15 இஸ் நத்திங் பட் ஓ. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஓ வர மாதிரி பாருங்கள். நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 14. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். வெரி 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 ஈஸி கொஷின். நெக்ஸ்ட்டு 15th கொஷின் போயிடலாம். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், சேம் தான் ஃபைட்டர்ஸ். திருப்பியும் இதே மாதிரி கொஷினே கேட்டு நம்மளை கடுப்பேற்றுறாங்களா? கடுப்பேற்றுறதுக்கு ஒன்றும் இல்லை, கொஷின் கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ சால்வ் பண்ணுவோமா? யா. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஓகேங்களா? இப்போ நம்ம அவங்களுக்கு பொசிஷன் போட வேண்டியதான். சூப்பர். பி ஆஸ் எக்ஸாம் ஆன் தேர்ஸ்டே. ஸோ தேர்ஸ்டேல பிக்கு எக்ஸாம் நடக்குது, போட்டுட்டேன். தென் டி ஆஸ் எக்ஸாம் இம்மிடியட்லி பிஃபோர் பி. டி ஆஸ் எக்ஸாம் இம்மிடியட்லி பிஃபோர் பி அண்டு வி ஆஸ் எக்ஸாம் இம்மிடியட்லி ஆஃப்டர் பி. வி ஆஸ் எக்ஸாம் இம்மிடியட்லி ஆஃப்டர் பி, அதையும் போட்டேன். தென் ஒன்லி 3 people ஹாவ் எக்ஸாம் பிட்வீன் யூ அண்ட் கியூ. ஸோ யூக்கும் கியூக்கும் நடுவில் 3 பேருக்கு எக்ஸாம் நடக்குதான். அது எங்கன்னு தெரியல, அதனால ஹோல்ட் பண்ணி வைப்போம். தென் ஆர் எக்ஸ் எக்ஸாம் இம்மிடியட்லி ஆஃப்டர் கியூ. ஆஃப்டர் கியூவா? ஓகே. ஸோ ஃபைட்டர்ஸ், அப்போ எங்கே போடலான்னு நினைக்கிறீங்க? இங்கே தான் கியூ போடணும், அப்போ தான் ஆர் இங்கே போட முடியும். தென் இங்கே யூ போடணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து நம்ம கியூக்கு அப்புறம் ஆருக்கு எக்ஸாம் நடக்கிற மாதிரி போட முடியும். சப்போஸ் இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், இங்கே நீங்கள் கியூ போட்டிங்கன்னு வச்சுக்கேன், இங்கே ஆர் போட முடியாது, ஆல்ரெடி டி வந்துருச்சு. அதனால தான் நான் இங்கே கியூ போட்டு இங்கே ஆர் போட்டிருக்கேன், இங்கே யூ போட்டிருக்கேன். ஓகேங்களா? ரிமைனிங் என்ன கேரக்டர் இருக்குது? ரிமைனிங் வந்து நம்மளுக்கு வி தான் இருக்குது. வி இல்லை, வியும் போட்டாச்சு,
டி போட்டாச்சு, யூ போட்டாச்சு, எஸ் இருக்குது. எஸ் தான் மண்டேல எக்ஸாம். ஸோ நம்ம கொஷின் என்ன, ஹவு many people have exam between Q and S. Q இங்கே இருக்காரு, எஸ் இங்கே இருக்காரு. ஸோ இப்போ 1 2 3 4. ஸோ 4 people ஃபைட்டர்ஸ். அப்போ செகண்ட் ஆப்ஷனா, ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 15. இப்போ நான் தமிழ்லையும் ஒரு டைம் சால்வ் பண்ணிடுறேன் ஃபைட்டர்ஸ். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டேட்டா நம்மளுக்கு பீக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேங்காமை தேர்வு, அதாவது பீக்கு வந்து வேங்காமை தேர்வு போட்டாச்சு. தென் டி வந்து பார்த்தீங்கன்னா பீக்கு முன்பும், அதாவது பீக்கு முன்பு டி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் தேர்வு உள்ளது. அதுக்கப்புறம் வி வந்து பார்த்தீங்கன்னா பீக்கு பிறகு வந்து விக்கு தேர்வு உள்ளது, வி, அதையும் போட்டுட்டோம். தென் அதுக்கப்புறம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், யூக்கும் கியூக்கும் இடையில் 3 பேர் தேர்வு, அதாவது யூக்கும் கியூக்கும் நடுவில் 3 பேர், அதை போட்டு வச்சுக்கலாம். இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணி வைங்க. தென் அதுக்கப்புறம் பாருங்க, ஆர் வந்து பார்த்தீங்கன்னா கியூக்கு பிறகு, அப்போ கியூக்கு பிறகு வந்து ஆருக்கு எக்ஸாம் நடக்குது. அப்போ கியூக்கும் யூக்கும் நடுவில் 3 பேர் வரணும், ஆனால் கியூக்கு அப்புறம் ஆர் வரணும். ஸோ அப்படி பார்க்கும்போது எங்கே போட முடியும், இங்கே தான் கியூ போட்டாகணும், இங்கே தான் ஆர் போட்டாகணும். ஸோ அப்போ வந்து நான் இங்கே வந்து நம்மளுக்கு யூ போட்டுக்கலாம். ரிமைனிங் என்ன கேரக்டர் இருக்குது, ரிமைனிங் வந்து எஸ் தான் இருக்குது. ஸோ எஸ்ஸையும் நான் போட்டுட்டேன். கொஷின் என்னென்னா, எத்தனை பேர் கியூக்கும் யூக்கும் இடையில் தேர்வு நடக்குது. கியூ இங்கே இருக்காரு, எஸ் இங்கே இருக்காரு. ஸோ இடையில பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு தேர்வு நடக்குது. ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 15. ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். ஸோ நம்ம இப்போது 16th கொஷினா. ஸோ 3 ஆப்ஷன் வந்து சேமாக இருக்கும், ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு அதுதான் தேவை. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓலேருந்து எஸ் வந்திருக்கு ஃபைட்டர்ஸ். ஓலேருந்து எஸ்ஸுக்கு என்ன பண்ணுறாங்க, +4 பண்ணுறாங்க. ஸோ எம்லேருந்து கியூக்கு பாருங்கள் +4 தான் பண்ணியிருக்காங்க. கேலேருந்து ஓக்கு பாருங்கள் ஃபைட்டர்ஸ் +4 தான் பண்ணுறாங்க. தென் ஆர்லேருந்து விக்கு +4 தான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. தென் எஸ்லேருந்து எம் பார்க்கலாம். எஸ்லேருந்து எம்முக்கு என்னப்பா பண்ணுறாங்க, -6 பண்ணுறாங்களா. -6 பண்ணியிருக்காங்க. கியூலேருந்து எல் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், கியூலேருந்து எல்லுக்கு -5 பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ ஓலேருந்து ஜேக்கு -5 தான், விலேருந்து கியூக்கு -5 தான். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தானே, புரிஞ்சிருக்குன்னு நீங்கள் ஃபைட்டர்ஸ். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து தான் -6 பண்ணியிருக்காங்க, செகண்ட் லெட்டர்லேருந்து தேர்ட் லெட்டருக்கு. மற்ற ஆப்ஷன் எல்லாமே -5 பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 16. இப்போ நம்ம 17th கொஷின் பார்த்துலாமா. ஓகே. ஸோ ஃபைட்டர்ஸ் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். நம்மளுக்கு ஈக்கான கோடு தான் கேட்டிருக்காங்க, வேறு எதுவுமே பண்ண வேணாம். ஸோ எங்கே இருக்குன்னு பாருங்கள், டேப்பில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதோட கோடு பாருங்கள் 2956. ஓகே. பேண்ட்டோட கோடு பார்த்தீங்கன்னா 6129. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்டில் நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது, ஏஏ ரிப்பீட் ஆகிருக்கு, பிபி ரிப்பீட் ஆகிருக்கு, டிடி ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ 3 நம்பர் வந்து கேன்சல் பண்ணலாம், பார்க்கும்போதே தெரியுது நம்மளுக்கு. ஸோ நம்மளுக்கு ஈக்கு வந்து 5 தான். அப்போ ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 17. ஸோ எக்ஸாம்பிளில் நீங்கள் இதெல்லாம் எழுத வேண்டியதே இல்லை ஃபைட்டர்ஸ். நீங்கள் டேரெக்டாக 2 கோடியுமே பார்க்குறீங்க. ஸோ எதில் இ இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு செகண்ட் செட்டில் தான் இ இருக்குது. அப்போது இதில் வர ஆப்ஷன் தான் ஏதோ நம்பர் தான் ஆப்ஷனில் இருக்கணும். அப்போது எந்த நம்பர் காமனாக இருக்கோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற நம்பரை எடுத்து போடுங்க, ஆன்சர் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். 18th கொஷின் போயிடலாம். சூப்பர். ஓகே. இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க, 79லேருந்து 77.8. அப்போனா 1.2 மைனஸ் பண்ணுறாங்க, பார்த்தாலே தெரியுது. தென் நெக்ஸ்ட்டுமே 1.2 தான் ஃபைட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது 76 76லேருந்து 0.6லேருந்து நம்மளுக்கு 1.2 மைனஸ் பண்ணால் ஒரு 4 வரும், 0.57. அப்போ 75.4 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் 2வா. ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 18. ஓகேங்களா? சூப்பர். இப்போ 19th கொஷின் சால்வ் பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். 19th கொஷின் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஜேலேருந்து எல் வந்திருக்கு. ஸோ ஜேலேருந்து எல்லுக்கு என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க, +2 பண்ணுறாங்க. எல்லேருந்து என்னுக்கும் +2 தான், பிக்கும் +2 தான். ஸோ பிலேருந்து +2 பண்ணால் நம்மளுக்கு 18 வரும். 18 இஸ் நத்திங் பட் 6. ஸோ 6ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எல்லா ஆப்ஷனும் இருக்குது. ஓ மை காட், லீவ் இட். ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ நம்ம நம்பர் பார்த்துலாமா. ஓகே. ஸோ நம்பர் பார்க்கும்போது 29லேருந்து 36 வந்திருக்கு, 7 ஆட் பண்ணுறாங்க. இங்கேயும் 7 தான், இங்கேயும் 7 தான். அப்போ 50லேருந்து 7 ஆட் பண்ணால் 57 வரணும். ஸோ 57 வர மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம செகண்ட் லெட்டர் கண்டுபிடிச்சி தான் ஆனால் வேறு வழி இல்லை. ஸோ 70லேருந்து எஸ்ஸுக்கு 2 ஆட் பண்ணுறாங்க, அகெயின் 2 ஆட் பண்ணியிருக்காங்க, அகெயின் 2. ஸோ டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா 23. 2 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 25, விச் இஸ் நத்திங் பட் ஒய்.
ஸோ அப்போ ஒய் செகண்ட் லெட்டர் வர மாதிரி நமக்கு தேர்ட் ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 19. ஓகேங்களா, சூப்பர். இந்த 20th கொஷின் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தலாமா ஃபைட்டர்ஸ்? ஓகே, யா. ஸோ விராட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஏ பாயிண்ட் ஏ. ஸோ ஃபைட்டர்ஸ் ஏலேருந்து பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுது 7 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத்து. ஓகேங்களா, 7 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத் வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுக்கிறாரு. ஸோ லெஃப்ட் எடுத்து 5 கிலோமீட்டர் போகிறாரு. ஸோ 5 கிலோமீட்டர் வந்துட்டார். அதுக்கப்புறம் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாரு, திருப்பி லெஃப்ட் எடுத்து 9 கிலோமீட்டர் போகிறாரு. ஸோ அப்போ இது உள்ள 7, இதுக்கப்புறம் ஒரு 2 கிலோமீட்டர். ஓகேங்களா, 9. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாரு, திருப்பி லெஃப்ட் எடுத்து 12 கிலோமீட்டர் போகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இது உள்ள 5, தென் திருப்பியும் ஒரு 7 கிலோமீட்டர் போயாகணும். அப்போ இங்கே இருப்பாருன்னு வச்சுங்க. தென் ஃபைனலாக லெஃப்ட் டர்ன் எடுத்து 2 கிலோமீட்டர். அப்போ கரெக்டாக இங்கே இருப்பாரா? ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு 7 கிலோமீட்டர் ஃபைட்டர்ஸ். அவர் வந்து திருப்பி பாயிண்ட் ஏக்கு தான் போகணும். அப்போ பாயிண்ட் ஏக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன சொல்கிறது, எந்த டைரெக்ஷன் போகணும், ஈஸ்ட் டைரெக்ஷன் போகணும், நோக்கி போகணும். அப்போ ஈஸ்ட் நோக்கி போகிற மாதிரி நம்மளுக்கு 4th ஆப்ஷன் இருக்கா? ஸோ நீங்களே நல்லா பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 20. ஓகேங்களா, உங்களுக்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் தமிழ்லேயும் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா பாருங்கள் ஃபைட்டர்ஸ். விராட் வந்து புள்ளி ஏல இருக்காரு, நல்லா பாருங்க ஏ. ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணுறாருன்னா தெற்கு நோக்கி 7 கிலோமீட்டர் போகிறாரு. ஸோ தெற்குனா கீழே. ஸோ 7 கிலோமீட்டர் வந்துட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா பின்னர் அவர் இடதுபுறம் திரும்புறாரு. இடதுபுறம்னா இந்த டைரெக்ஷன் வரும். ஓகேங்களா, ஸோ இடதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் போகிறாரு ஃபைட்டர்ஸ். 5 கிலோமீட்டர் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி இடதுபுறம் திரும்புறாரு. ஸோ நம்மளுக்கு இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கும்போது இடதுபுறம் வந்து நம்மளுக்கு இந்த டைரெக்ஷன் வரும். இடதுபுறம் திரும்பி 9 கிலோமீட்டர் போகிறாரு. ஸோ 9 கிலோமீட்டர்னா எனக்கு தெரியும் இது உள்ள 7 கிலோமீட்டர். ஓகேங்களா, அதனால் இங்கே 7 போட்டேன். தென் அதுக்கப்புறம் ஒரு 2 கிலோமீட்டர். ஸோ ஓவரால் கவுண்ட் பண்ணினா நம்மளுக்கும் 9 கிலோமீட்டர் வந்துடும். ஸோ அப்போ நம்மளுக்கு இப்போ இங்கே இருக்காரு. அதுக்கப்புறம் பாருங்கள் திருப்பியும் இடதுபுறம் திரும்பி 12 கிலோமீட்டர் போகிறாரு. ஸோ வீடியோஸ் நம்மளுக்கு தெரியும் இது உள்ள 5 கிலோமீட்டர். அப்போ திருப்பியும் ஒரு 7 கிலோமீட்டர் போனால் தான் 12 கிலோமீட்டர் கணக்காகும். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக இந்த பொசிஷனில் இருக்காரு. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா திருப்பி இடதுபுறம் திரும்பி 2 கிலோமீட்டர் போகிறாரு. ஸோ அப்போ 2 கிலோமீட்டர் வந்துட்டால் இங்கே இருப்பார். இப்போ நம்மளுக்கு என்னென்னா புள்ளி பியிலிருந்து, இது வந்து பாயிண்ட் பின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, புள்ளி பியில் இருந்து நிற்கிறார். இப்போ மீண்டும் புள்ளி ஏக்கு போனோன்னா எத்தனை கிலோமீட்டர் தொலைவு இருக்குது அண்டு எந்த திசையில் போகணுன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தொலைவு பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் இருக்குது. எந்த திசை போகணுன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி போகணும். அப்படி போனால் தான் ஏ என்ற பாயிண்ட்டுக்கு நம்ம போய் சேர முடியும். ஸோ ஆப்ஷன் 4 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 21st கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தலாமா ஃபைடர்ஸ்? ஓகே, நம்மளுக்கு ஜேலேருந்து என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ ஜேலேருந்து என்னக்கு என்ன ஃபைடர்ஸ் பண்ணுறாங்க, +4 பண்ணுறாங்க. தென் என்லேருந்து ஆருக்கு +4 தான் பண்ணுறாங்க. நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. ஸோ நம்மளுக்கு சிலேருந்து ஜிக்கு பாருங்கள். சிலேருந்து ஜிக்கு +4 பண்ணால் 7, ஜி கரெக்டாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஜிலேருந்து +4 பண்ணால் நம்மளுக்கு 11. ஸோ கேவும் கரெக்டாக தான் வந்திருக்கு. அதனால் அந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ நம்ம செகண்ட் லெட்டர் செக் பண்ணலாம். அதாவது கியூலேருந்து யூக்கு பார்க்கலாம். ஸோ கியூலேருந்து யூக்கு என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க, கியூ வந்து 17 அண்ட் யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 21. ஸோ அப்போ 4 ப்ளஸ் பண்ணுறாங்க இங்கேயும். தென் நம்ம என்ன பண்ணுறோன்னா யூலேருந்து டி பார்க்குறோம். ஸோ யூலேருந்து டிக்கு என்ன பண்ணுறாங்க, யூலேருந்து டிக்கு -1 பண்ணுறாங்க ஃபைட்டர்ஸ். ஓகே, அப்போ நம்மளுக்கு ஜேலேருந்து என்ன பாருங்கள் +4 பண்ணுறாங்க. அப்போ என்லேருந்து -1 பண்ணியிருக்காங்களா, பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே ஆன்சர் வந்துருச்சு. ஸோ ஆப்ஷன் 1 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 21. ஓகேங்களா, சூப்பர். இப்போ நான் 22nd கொஷின் பார்க்குறேன் ஃபைட்டர்ஸ். 45லேருந்து 5 வந்திருக்கு. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் 81லேருந்து 9 வந்திருக்கு. ஸோ நீங்களே பாருங்கள், உங்களுக்கே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நான் இதை 9ஆல் டிவைட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு 5 வரும். அப்போது 81ஐயும் நான் 9ஆல் டிவைட் பண்ணால் 9 வருது. அப்போ கொடுத்துருக்குற நம்பர் வந்து நம்மளுக்கு 63. இதை நான் 9ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 7 வரும். ஸோ 7 எங்கே இருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 22. ஸோ இப்போ நம்ம 23 பார்த்துடலாம் ஃபைட்டர்ஸ். என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேருக்கு வந்து 5391. இதேமாரி ரிப்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 4 5 6 நம்மளுக்கு 6 தான் கேட்டிருக்காங்க. இதில் தான் வந்து 6 இருக்குது, தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கிற நம்பர்லாம் கேன்சல் பண்ண வேண்டி தான். வேறு என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே, இன்னொன்று ரெண்டுத்துலேயும் 6 இருக்குது. ஓகே, கேர்லேயும் 6 இருக்குது, ரிப்லேயும் 6 இருக்குது. அப்போ ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிற நம்பர் பார்க்கணும் ஃபைட்டர்ஸ். அப்போது 5 தான் காமனாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் 1 யா. ஸோ ஆப்ஷன் 1 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 23. சூப்பர். இப்போ நம்ம 24th கொஷின் பார்த்துலாமா? ஸோ ப்ளஸுக்கு கைத்தலும், மைனஸுக்கு பெருக்கலும், இன்ட்டுக்கு வகுத்தலும், டிவைடுக்கு கூட்டல் போட்டால் என்ன வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இந்த வேல்யூக்கு. சூப்பர், போட்டுடலாமா? யா. ஸோ 11
மைனஸுக்கு என்னப்பா போட சொல்கிறாங்க, இன்ட்டு போட சொல்கிறாங்க. தென் 91 போட்டாச்சு. தென் இன்ட்டுக்கு என்ன போட சொல்கிறாங்க, வகுத்தல் டிவைட் பை 7. தென் டிவைட் சிம்பிளுக்கு ப்ளஸ் போட சொல்கிறாங்க, ப்ளஸ் 83 அண்டு ப்ளஸுக்கு வந்து மைனஸ் 27. சூப்பர் ஃபைட்டர்ஸ். இதை நான் கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன வரும்னா ஒரு 1 டைம்ஸ் வரும், அண்டு 21 3 டைம்ஸ். அப்போது 13 பிறகுனா 143 வருது. ஸோ இந்த 143லேருந்து நான் 27 மைனஸ் பண்ணலாம், இல்லை 83 கூட்டலாம். ஸோ 83 கூட்டினா எனக்கு வந்து 226 வந்திருக்கு. இதில் நான் 27 மைனஸ் பண்ணால் 119 வரணும். ஸோ 119 எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், எனக்கு 4th ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 24. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? யா, சூப்பர். இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க, இஃப் 1 இஸ் ஆடட் டு ஈச் ஆட் டிஜிட், அதாவது ஆட் டிஜிட்லாம் +1 பண்ணுறாங்க, ஈவன் டிஜிட்டுக்கெலாம் -2 பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நம்பர் ஃபஸ்ட்டு எழுதிப்போமா? ஓகே. ஸோ நம்பர் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 5 8 2 1 4 7. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கொடுத்துருக்கிற நம்பருக்கு நம்ம இந்த கண்டிஷனை அப்ளை பண்ணுறோம். ஸோ என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆட் டிஜிட்னா +1, அப்போது 4, 5 ஆட் டிஜிட் தான், 6, 8 வந்து ஈவன் டிஜிட், அப்போ நான் 2 மைனஸ் பண்ணால் எனக்கு 6 வந்துடும். 2 ஈவன் டிஜிட் மைனஸ் பண்ணால் 2 மைனஸ் பண்ணால் 0, 1 ஆட் டிஜிட் +1 பண்ணால் 2 அண்டு 4 ஈவன் டிஜிட், 2 மைனஸ் பண்ணால் 2 அண்டு 7 ஆட் டிஜிட்டு, 1 ஆட் பண்ணால் 8. ஸோ இப்போ இன்றைக்கி இதுதான் புதுசாக ஃபார்ம் ஆகிருக்கிற நம்பர். இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, தென் ஹவு மெனி டிஜிட்ஸ் வில் அப்பியர் மோர் தென் ஒன்ஸ் இந்த நியூலி ஃபார்ம் நம்பர். அதாவது ஒவ்வொரு இரட்டை இலக்கத்தில் இருந்தும் இதெல்லாம் கிடையாது. ஸோ இவ்வாறு உருவாக்கப்பட்ட புதிய எண்ணில் எத்தனை இலக்கங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தோன்றின அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபைட்டர்ஸ். அப்போ புதுசாக ஃபார்ம் ஆகிருக்கிற நம்பர் இதுதான். இதில் பாருங்கள், நம்மளுக்கு 6 2 வாட்டி வந்திருக்கு, 2 2 வாட்டி வந்திருக்கு. அப்போ 2 நம்பர் வந்து 2 வாட்டி வந்திருக்கு. அப்போ 2 எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஆப்ஷன் 1 யா, ஆப்ஷன் 1 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 25. இப்போ நம்ம 26th கொஸ்டின் பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். இதுவுமே அந்த மாதிரி கொஸ்டின் தான். 1 வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டிஜிட்டுக்கு ஆட் பண்ணுறாங்க. ஸோ ஆட் டிஜிட்டுக்கு +1 பண்ணுறாங்க, அண்டு ஈவன் டிஜிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா -1 பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்பர் எழுதிப்போம். நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, 5 7 4 6 2 3 8. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா, ஆட் டிஜிட்டா, ஃபஸ்ட் ஆட் டிஜிட்னா +1 8, அப்போ ஈவன் டிஜிட்னா -1, அப்போ 3 ஆகிடுது, 5 ஆகிடுது, 1 ஆகிடுது, ஆட் டிஜிட்டு 4, ஈவன் டிஜிட்டு 7. இப்போ நம்மளுக்கு என்ன கொஸ்டின், வாட் வில் பி த சம் ஆஃப் த ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட் டிஜிட் ஆஃப் த நியூலி ஃபார்ம்டு நம்பர். அதாவது இவ்வாறு உருவாக்கப்பட்ட புதிய எண்ணில் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச இலக்கங்களின் கூட்டுத்தொகை என்ன. ஸோ அதிகபட்ச நம்பர் வந்து 8 இருக்குது, குறைந்தபட்ச நம்பர் வந்து 1 இருக்குது. ரெண்டுத்தையும் கூட்டினா எனக்கு 9 வருது. அப்போ 4 ஆப்ஷனு. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 26. ஸோ 27 கோயிலாமா? யா. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க பாருங்கள் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ஆகியவை ஒன்றோடு மாற்றப்படுகிறது. அதாவது ப்ளஸுக்கு மைனஸ் போட சொல்கிறாங்க. ஸோ அப்போ 31 இன்ட்டுக்கு டிவைட் போட சொல்கிறாங்களா? யா. ஸோ இப்போது இன்ட்டு 15 அண்டு ப்ளஸுக்கு வந்து மைனஸ் போட்டால், மைனஸுக்கு ப்ளஸ் போட்டால் 1017 டிவைட் பை 9 -22. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிடுறேன் ஃபைட்டர்ஸ். ஒரு 5 வருது, ஒரு 15 அண்டு 31. ஸோ இதை நான் ஆட் பண்ணால் எனக்கு 4 6 5 வருது. தென் இதை நான் கேன்சல் பண்ணால் இது 1 டைம்ஸ் வரும். திருப்பியும் ஒரு 1 போட்டினா எனக்கு 1 டைம்ஸ் தான், அண்டு 2 போட்டினா 3. இப்போ 113 வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த 113யும் அதுக்கு நான் இதை ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கிறேன். டிஃப்ரென்ஸ் எடுத்து எனக்கு என்ன வருதுன்னு பாருங்கள், 65 தானே? யா. 65ல் வந்து 2 போச்சுன்னா ஒரு 3 அண்டு 6ல் 4. அப்போது இதோட 113 ஆட் பண்ணால் 6 5 5. ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போது 5 5 6 எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள். 5 5 6 எங்கேப்பா இருக்குது, ஃபஸ்ட் ஆப்ஷனா? யா. ஆப்ஷன் 1 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 27. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே. ஸோ 28th கொஸ்டின், பிகேஷா? யா. ஸோ பிகேஷ் என்ன பண்ணுறாரு, ஸ்டார்ட் ஃப்ரம் பாயிண்ட் ஏ. ஓகேங்களா? ஸோ பாயிண்ட் ஏலேருந்து பிகேஷ் வந்து 12 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் போகிறாரு. ஸோ 12 கிலோமீட்டர் ஈஸ்ட் போயிட்டார் ஃபைட்டர்ஸ். இப்போ இங்கே இருக்காரு. தென் அதுக்கப்புறம் லெஃப்ட் எடுத்து என்ன பண்ணுறாருனா 9 கிலோமீட்டர் போகிறாரு. ஸோ லெஃப்ட் எடுத்து 9 கிலோமீட்டர் வந்துட்டார். தென் அதுக்கப்புறம் 13 கிலோமீட்டர் திருப்பியும் லெஃப்ட் எடுக்கிறாரு. ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ திருப்பி லெஃப்ட் எடுத்தால் இதுவெல்லாம் ஒரு 12, அப்புறம் இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா
திருப்பியும் லெஃப்ட் எடுத்து 12 கிலோமீட்டர் போகிறாரு ஃபைட்டர்ஸ். அப்போ திருப்பியும் நான் லெஃப்ட் எடுத்தால் இதுவரையிலும் எனக்கு 9 கிலோமீட்டரு, திருப்பியும் ஒரு 3 கிலோமீட்டர். ஓகேங்களா, அப்போ நான் இங்கே இருப்பேன். தென் அதுக்கப்புறம் ஃபைனலாக லெஃப்ட் எடுத்து 1 கிலோமீட்டர் போகிறாரு ஃபைட்டர்ஸ். ஸோ அப்போ இங்கே வந்துடுறாரு. ஓகே, அப்போ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நான் பாயிண்ட் ஏக்கு போனோம். பாயிண்ட் ஏக்கு போனோம்னா அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 3 கிலோமீட்டரு. அதுக்கு போகிறதுக்கு நான் நார்த் டைரெக்ஷன் நோக்கி போனோம். அப்போது வந்து எனக்கு எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும்? 3 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த்து. ஸோ ஆப்ஷன் 4 ஆஃப் ஃபைட்டர்ஸ். நல்லா பாருங்கள், ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 28. ஸோ இப்போ நான் தமிழ்லேயும் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா பாருங்கள் ஃபைட்டர்ஸ். பிகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி ஏல இருக்கார். ஏலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா கேக்கு நோக்கி 12 கிலோமீட்டர் போக சொல்கிறாங்க. ஸோ கேக்கு நோக்கி 12 கிலோமீட்டர் வந்துட்டார். அதுக்கப்புறம் பின்னர் இடதுபுறம் திரும்புறாரு. இடது பக்கம்னா இந்த டைரெக்ஷனு. இடதுபுறம் திரும்பி 9 கிலோமீட்டர் போகிறாரு. கரெக்டாக இப்போ இங்கே இருக்காரு. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், திருப்பியும் இடதுபுறம் திரும்பி 13 கிலோமீட்டர் போகிறாரு இந்த வாட்டி. அப்போ இதுவரை நம்மளுக்கு தெரியும் 12 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் திருப்பி 1 கிலோமீட்டர் போட்டு ஓவராலாக 13 கிலோமீட்டர் போட்டு இப்போ இங்கே இருக்காரு. ஓகேங்களா, தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா திருப்பியும் இடது பக்கம் திரும்பி 12 கிலோமீட்டர் போகிறாரு. ஸோ நம்மளுக்கு தெரியும் இந்த வெர்டிக்கல் லைன் வந்து 9 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் ஒரு 3 கிலோமீட்டர் வந்துட்டு இப்போது 12 ஆகி இங்கே இருக்காரு. தென் ஃபைனலாக திருப்பியும் ஒரு லெஃப்ட் எடுத்துகிட்டு இடது பக்கம் திரும்பி 1 கிலோமீட்டர் வர்றாரு. அப்போ இங்கே வந்துட்டார். இப்போ இந்த புள்ளி வந்து நம்மளுக்கு பின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, இப்போ புள்ளி ஏஐ மீண்டும் அடைய ஒரு எவ்வளோ தூரம் போனோம், எந்த திசையை நோக்கி போனோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து 3 கிலோமீட்டர்ன்ட்டு. எந்த திசையை நோக்கி போனோம்? வடக்கு நோக்கி போனோம். அதனால தான் 4th ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கேன், 3 கிலோமீட்டர் வடக்கு நோக்கின்ட்டு. ஓகேங்களா, சூப்பர். இப்போ நம்ம 29th கொஸ்டின் பார்த்துலாமா ஃபைட்டர்ஸ்? ஓகே, ஸோ இதில் வந்து ஏக்கான கோடு கேட்டிருக்குங்க. ஸோ ரெண்டுத்துலேயும் ஏ இருக்கா? இருக்குது. அதாவது 2 4 8 6. இதுலேயும் பாருங்கள் 5 7 1 2. ஸோ ரெண்டுத்துலேயும் 2 தான் காமனாக இருக்குது. அப்போ 2 எங்கே இருக்குன்னு பாருங்கள், தேர்ட் ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 29. ஸோ பிளட் ரிலேட்டட் கொஸ்டின் ஃபைட்டர்ஸ், இதை நம்ம சால்வ் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா? கரெக்டாக தான் இருக்குது. ஸோ எம்முக்கு வந்து ப்ளஸ் சிம்பிள் ஃபைட்டர்ஸ், அப்போ சிஸ்டர். ஸோ எம் இஸ் த சிஸ்டர் ஆஃப் என். அதுக்கப்புறம் மைனஸ் இருக்குது. மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரதர். ஸோ பிரதர் ஆஃப் ஓ போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் இன்ட்டு சிம்பிள் இருக்குது. ஒய்ஃபு, ஒய்ஃப் ஆஃப் பி, அதையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் டிவைட் சிம்பிள் வந்து ஃபாதர். ஸோ ஃபாதர் ஆஃப் கியூ. ஸோ இப்போ என்ன ஃபைட்டர்ஸ், ஹவு எம் இஸ் ரிலேட்டட் டு கியூ. ஸோ அப்போ மதரோட சிஸ்டர். ஸோ மதரோட சிஸ்டர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், 4th ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 30. ஸோ இப்போ நான் தமிழ்லேயும் ஒரு டைம் சால்வ் பண்ணிடுறேன் ஃபைட்டர்ஸ். ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது ஃபைட்டர்ஸ். ப்ளஸோட சிம்பிள் வருங்க. ஏ என்பது பியின் சகோதரி. ஓகேங்களா, அப்போது பியோட சகோதரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. சகோதரி தானே சகோதரி. ஓகேங்களா, அந்த பாயிண்ட் போட்டுச்சு. நெக்ஸ்ட் வந்து மைனஸ் சிம்பிள் இருக்குது. மைனஸ் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏ என்பது பியின் சகோதரர். ஓகேங்களா, ஏ என்பது சாரி, நான் ஏன் ஏ போடுறேன், எம்முக்கு என்னுக்கு தானே போடணும். ஓகேப்பா, ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஓகே, லீவ் இட். ஸோ என்னென்னா ப்ளஸ் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏ என்பது பியின் சகோதரி. ஓகேனா நம்மளுக்கு என்ன பண்ணோம், என்னின் சகோதரி. அப்போ எம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சகோதரி, அதை நம்ம போட்டுறோம். தென் அதுக்கு பிறகு மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ மைனஸ் சிம்பிள் என்ன கொடுக்குதுன்னா சகோதரர், பிரதர் சொல்லுது. அப்போனா என் என்பது, ஓகேங்களா, என் வந்து பார்த்தீங்கன்னா ஓவோட சகோதரர். அப்போது ஓவோட சகோதரர் தான் என், அதே நம்ம போட்டோம். இன்னும் அதுக்கப்புறம் பாருங்கள், ஓ என்பது பார்த்தீங்கன்னா யாரோட மனைவி, பியின் மனைவி. அப்போது வந்து ஓ வந்து பார்த்தீங்கன்னா பியோட மனைவி. அப்போ பி வந்து ஹஸ்பண்டு. தென் பி வந்து பார்த்தீங்கன்னா கியூவோட தந்தை. அப்போது கியூவோட தந்தை, இதே நம்ம போட்டோம். இப்போ நம்மளுக்கு என்னென்னா எம்மு வந்து கியூவுடன் எவ்வாறு தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க. நீங்களே பாருங்கள், அம்மாவுடைய தங்கச்சி. ஓகேங்களா, சகோதரி. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு 4th ஆப்ஷன், ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 30. ஓகேங்களா, ஸோ 30 கொஷினுமே நம்ம சால்வ் பண்ணிட்டோம் ஃபைட்டர்ஸ். ஸோ நீங்கள் உங்கள் மார்க்கை கமெண்ட் பண்ணுங்கள், எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்ட்டு. ஓகேங்களா, 30 எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக தான், வேறு எதுவுமே நான் சொல்கிறதுக்கு இல்லை. அப்படி கம்மியாக எடுத்திருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் டைம் உங்கள் மார்க்கு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் ஃபைட்டர்ஸ், உங்களுடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகணும். ஓகேங்களா, ஸோ நிறைய பேர் வந்து கொஷின் வந்து கரெக்டாக போட்டுருவீங்க, அது பிரச்சனை இல்லை, அது எல்லாராலையும் பண்ண முடியும். பட்டு எவ்வளோ குயிக்காக கொஷினை நம்ம சால்வ் பண்ணுறோம், அதுதான் முக்கியம். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த 30 கொஷினை நீங்கள் ஆவரேஜாக வந்து 16லேருந்து ஒரு 17 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் சால்வ் பண்ணணும். அப்படி இல்லைனா ஒரு 18 மினிட்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா
நீங்கள் தான் பெஸ்ட்டு ஓகேங்களா. ரீசனிங்கில் என்னை விட கூட நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஓகேங்களா. ஸோ தொடர்ந்து கொஷின்ஸ் சால்வ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.